சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சஹா டிவியை பொறுத்த வரைக்கும் மனிதவள மேம்பாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். மேலும் பல பதிவுகளை பார்க்க சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சஹா டிவி அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பு, விஷுவலைசேஷன் எப்படி பண்ணுறது. நிறைய பிரபஞ்ச ரகசியத்தை பற்றி பேசிட்டோம். பிரபஞ்சம் எப்படிலாம் இயங்குதுன்ட்டு விஷுவலைசேஷனுக்கு தனியாக ஒரு பதிவு அதான் இதோ. இதை பேசுகிறதுக்கு முன்னாடி என்னை பேச வைத்து கொண்டிருக்கும் எல்லாருக்கும் நல்ல வணங்கி இதை ஆரம்பிக்கலாம். விஷுவலைசேஷன் ஒரு கலை தான். இப்போது நமக்கு சகஜமாக பார்த்திங்கன்னா நெகட்டிவ் விஷயத்தை ரொம்ப ஈஸியாக விஷுவலைஸ் பண்ணிவிடுவோம். எப்படின்னா, ஏதோ ஒரு பேப்பரில் ஒரு சம்பவம் படிப்போம். அந்த சம்பவம் நடந்த மாதிரி எத்தனை பேர் நம்மளில் யோசிச்சு பார்த்துருப்போம். எல்லாருக்கும் அந்த சம்பவத்தோட இன்வால்வ் ஆகி அது நடந்து முடிஞ்சால், அதாவது நமக்கு நடந்து முடிஞ்சால் எப்படி இருக்கும் அதே மாதிரி நம்ம பார்த்துறோம் இல்லையா. அது ஏன் அப்படி நடக்குதுன்னா, நம்மளுடைய மனம் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ்லேயே பின்னப்பட்டிருக்கு. அதனால் அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கறனால நீங்கள் விரும்பலையோ உங்களை அறியாமலே உங்களுக்கு அந்த சம்பவம் நடந்துட்டு அந்த பெயின் வரையும் நம்ம ஃபீல் பண்ணுவோம் நிறையா. அதே இதை பாசிட்டிவாக நம்ம இப்போ பார்க்கலாம். பாசிட்டிவாக எப்படி பார்க்குறது? இப்போது உங்களுக்கு ஒரு கார் வேணும். நீங்கள் ஒரு நல்ல ஒரு பைக் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க. கார் வாங்கணுன்றது மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. அந்த கார் வாங்கும்போது எந்த கலர் வேணும், எந்த பிராண்டு வேணும், நம்ம சக்திக்கு ஏற்ற எந்தது வாங்கணுமோ அதை நம்ம டிசைட் பண்ணிக்கணும். நல்லாவே நான் சக்திக்கு ஏற்றன்னு சொல்கிறது உண்மையான டிசைர். சில பேர் பாரோ டிசைராக நம்ம பண்ணிடக்கூடாது. அவங்க வச்சுருக்காங்க அதனால் நான் வச்சுருக்கேனோ அது பாரோ டிசைர். உங்களுக்கே தெரியும் இது எனக்கு வேணும், ஐ வாண்ட் இட். அது அதோடு உங்களுக்கு எனர்ஜி வரும். எப்போது அது ஐ வாண்டட்னு ஒரு ஃபீலிங் வரும்பொழுது அதோட எனர்ஜி வரும். யூ நோ ஃபார் ஷூர் உங்களுக்கு அது கிடைச்சிடும்ன்ற ஒரு ஃபீலிங்கும் கிடைச்சிரும். ஸோ கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன கலர், என்ன பிராண்டு, என்ன மாதிரி அந்த கார் இருக்குது, அது அந்த காரை நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் உங்களுக்கு அந்த காரை நீங்கள் வாங்கி அந்த காரை உபயோகப்படுத்துகிற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். உபயோகப்படுத்துறதுல முன்னமே சொன்ன மாதிரி உணர்வு ரொம்ப முக்கியம். ஃபீல் பண்ணுங்கள். எப்படி ஃபீல் பண்ணணும்னா, நீங்கள் ஏதோ ஒரு வாகனத்தை நீங்கள் ஓட்டும்பொழுது அதை ஓட்டினா அந்த ஸ்டீரிங் பிடிச்சா அந்த ஃபீலிங்லாம் யூ ஹேவ் டு ஃபீல் ஃபார் இட். அதை ஏன் இப்போ சொல்கிறோன்னா, அது எவ்ரிதிங் வைப்ரேட்ஸ். இந்த பிரபஞ்சமே ஒரு வைப்ரேஷனில் இயங்குது. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதனால் நீங்கள் பரப்புகிற அந்த வைப்ரேஷன்ஸ் வில் அட்ராக்ட் ஆல் இந்த மாதிரி விஷயங்கள், நல்ல விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணும். அதனால தான் நல்லதுன்னு நினச்சி நம்ம வைப்ரேட் பண்ணுன்றது. இதை நம்ம சரியாக பண்ணுறதுக்கு நமக்கு 2 விஷயம் இருக்குது. காலையிலையும் வெஞ்ச உடனே, அதாவது அப்போ தான் நமக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பனாக இருக்கும் நம்மளுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு. இது இரவு உறங்கும் போதும் அந்த டைமில் நம்ம பார்த்துக்கலாம். உறங்கும் போது தான், உறங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாம். 3 விஷயம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி கார். 2வது விஷயம், நீங்கள் உங்களுக்கு ப்ரொமோஷனோ, உங்களுக்கு ஏதோ ஒரு அலுவலகத்தில் இருந்தீங்கன்னா, இல்லை உங்களுக்கு ஏதாவது இதில் சாதிக்கணும்னா அதை சாதித்து அது நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் அது நடந்து நீங்கள் அதை அனுபவிக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க, உங்கள் கம்பெனி நடக்கணும், வி வாண்ட் டு ஹாவ் அ கம்பெனி அண்ட் ஒரு மீட்டிங் நடத்துகிறீங்கன்னா, அந்த கம்பெனி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அந்த கம்பெனிக்கு போர்டு மீட்டிங் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. அந்த மீட்டிங்கில் எல்லாரும் வந்திருக்காங்கன்ட்டு நீங்கள் அந்த விஷயத்தை பொறுத்தளவு நீங்கள் ஆளுங்களை நீங்கள் விஷுவலைஸ் பண்ண முடியாது. ஆனால் அந்த சூழ்நிலைகளும் அந்த மாதிரி மனிதர்களும் உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் மாதிரியும் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாம். அப்போது அந்த விஷுவலைஸ் பண்ணி அதோட வைப்ரேட் பண்ணுங்கள். அது இதுவாகும். இதே மாதிரி ஒரு 3 விஷயத்தை எடுத்துக்கோங்க. 3 விஷயத்தையும் நீங்கள் வைப்ரேட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த 3த்தில் இம்மிடியேட்டாக, அதாவது ஒரு 2-3 மந்த்ஸில் நடக்கிற மாதிரி நீங்கள் ஒன்று பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் கிடைக்கும், உங்களுக்கு அந்த நிகழ்வுகள் கிடைக்கும். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க. இப்போது நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, நமக்கு பல தடங்கள் வரும். அதில் நம்ம மனசே நம்ம தடுக்கி விட்டுறோம். இதுதான் உண்மை. நம்ம மனசே அப்போது கொஞ்சம் நம்மளை தடை செய்யும் பொழுதோ, நமக்கு வருத்தம் வரும் பொழுதோ, ஏதோ ஒரு தேவையில்லாமல் அசாதாரண சூழ்நிலை வரும்பொழுதோ நம்ம அதை விட்டுட்டோம்னா திருப்பியும் நம்ம எந்த அளவு நம்ம ஏறி நின்னமோ அப்படியே இறங்கிடுவோம். திருப்பியும் பிகினிங்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம இல்லாமல் அந்த 1% கூட அந்த வேறு ஆசோலேஷன் இல்லாமல் 1% கூட
இது இது நடக்கலைனாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அது வந்து உங்களுக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு கை வரப்படாது. ஆகையால் நம்ம ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து இந்த மனக்காட்சி, அதாவது டீட்டெயிலிங் பண்ணி உணர்வோடு பண்ணும்பொழுது அந்த வைப்ரேஷன் கொடுக்கும். அதனால தான் ஷார்ட் டேர்ம் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் லாங் டேர்ம் ரொம்ப ஈஸியாக போயிடலாம். அப்படி நீங்கள் பண்ணுங்கள். இப்படி பண்ண வந்து உங்களுக்கே வந்து ஒரு பாசிட்டிவ் வரும். இதற்கு உங்களுக்கு உங்கள் எனர்ஜி லெவல் எப்போவுமே நீங்கள் நல்லா வச்சுருக்கணும். நல்ல மனிதர்களோட பழகுங்க, அப்லிஃப்டிங்கான மனிதர்களோட இது பண்ணுங்கள், அப்லிஃப்டிங்கான விஷயங்களை பண்ணுங்கள். அப்லிஃப்டிங்கிறது உங்கள் சக்தி நிலையை உயர்த்துறது. இதை பல பதிவில் நம்ம பேசிட்டோம். அதனால் நான் ஓரிரு வரியில் அதை சொல்லிடுறேன். அப்லிஃப்டிங்கான விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த டைம்லையும் உங்கள் மனசை கீழே இறக்க விடாதீங்க. இதுதாங்க நோ செகண்ட் ஆப்ஷன் ஃபார் யூ டு கம் டவுன். ஆல்வேஸ் அந்த உணர்வோட, அன்போட, பாசத்தோட நல்லா வைப்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷுவலைசேஷன் வந்து உங்களுக்கு சாத்தியம்தான். காலையிலையும் இரவும் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். காலையில் இன்னும் ஈஸி, ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த எனர்ஜி சப்கான்ஷியஸ் வந்து கான்ஷியஸில் வர்ற அந்த 5 மினிட் ஜோன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் முயற்சி எடுங்க. அதே மாதிரி எத்தனையோ பேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சில டைம் எனக்கு தள்ளி போத நான் இவ்வளோ நாள் பண்ணுறேன் அப்படின்னா யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுக்கு நீங்கள் எந்த அளவு வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து பண்ணுறீங்கன்றது தான் வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கும். சில பேருக்கு ஓரிரு வாரம் ஆகலாம், சில டைம் கொஞ்சம் டிலே ஆகலாம். பட் அதுதான் சோதனை. அதுதான் நான் சொன்னது முதல்ல சொன்னேன் இல்லையா, சில நம்ம மனசை வந்து சோதித்து அதை வந்து இழுக்க பார்க்குற விஷயங்கள். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் விடாப்பிடியாக, கெட்டதுக்கெல்லாம் விடாப்பிடியாக இருக்கிறோம் இல்லையா, நல்லதுக்கு விடாப்பிடியாக இருந்து நம்ம இந்த விஷயங்களை பண்ணிடலாம். அதனால் எல்லாரும் நல்ல விஷயத்துக்காக விஷுவலைஸ் பண்ணுவோம். நம்மளுடைய எல்லோருடைய, இந்த உலகத்தில் உள்ள எல்லோருடைய நியாயமான ஆசைகள் நிறைவேறட்டும். எல்லோரும் வாழ்க வளமுடன். எல்லாம் உள்ள குருவர்களும் திருவர்களும் அந்த பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதமும் கிடைச்சி நாமளும் நல்லா இருப்போம், நம்ம சுற்றி உள்ளவங்களும் நல்லா இருப்போம்.